ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான் இது. இன்றைக்கி சிம்பா எங்களோட டாகை வேக்சினேட்டட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி சிம்பா ஆட்டோ ரைடில் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது, எப்படி பிஹேவ் பண்ண போகிறான், அந்த ஆட்டோக்காரங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னுமே ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் எதுவும் சொல்லலை. சீட்டை மட்டும் கிழிக்காமல் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க டாகை. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு பருப்பு சாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, ஹஸ்பண்ட் கேம் விளாடுவாங்க. அப்போ ஏதாவது சாப்பிட கேட்பாங்க. ஸோ அதுக்காக நான் பன்னீரில் கொஞ்சமாக டிக்காவும் லாலிபப் எடுத்திருந்தேன். லாலிபப்பில் 65ம் பண்ணியிருந்தேன். அப்புறம் டின்னருக்கு இந்த சைட் டிஷ்லாம் இருக்கிறதுனால லைட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு சட்னி தான் செஞ்சுருந்தேன். பூண்டு சட்னி கொஞ்சம் நல்லா உணக்கையாக செஞ்சுருந்தேன். அப்புறம் சிம்பிளாக இட்லி தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் எப்படி பூண்டு சட்னி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வெறும் புளி, அப்புறம் பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா கலருக்காக சேர்த்துருந்தேன். காரத்துக்காக இந்த குண்டு மிளகா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மாதத்துக்கு அரைச்சி வச்சிட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு கஷ்டமான வேலைனா இது தான். இது வரைக்கும் நான் 1 டைம் கூட கடையில் வாங்கினதே கிடையாது. ஏன்னா அதை பற்றி நிறைய நியூஸ் வருது இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பயம் ஹெல்த் விஷயத்தில். பன்னீரில் டிக்கா தான் செஞ்சுருந்தேன். எப்பயும் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு கலராக செய்யணும்னு நினப்பேன். ஆனால் இனிமேல் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் லாலிபப்பும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஷார்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.